பழுவேட்டரையர் சிரித்தார். நந்தினியின் வார்த்தையை கேட்டு பரிகாசமாக சிரிப்பதாய் எண்ணிக்கொண்டு லேசாகத்தான் சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலியால் அந்த அறையும் அதிலிருந்த சகல பொருட்களும் நடுநடுங்கின. தம்மை அவமதித்தவர்களை நந்தினி தன் கையினாலேயே கத்தியெடுத்து கொன்று விடுவதாக கூறியதை கேட்டபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமிதம் உண்டாகியது. தம்முடைய மரியாதையை பாதுகாப்பதில் நந்தினிக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை அறிந்ததில் பழுவேட்டரையருக்கு இருமாப்பு ஏற்பட்டது. அதே தோரணையில் அவள் மேலும் பேசி கேட்க வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் ஒரு பக்கம் பெருகியது. மற்றொரு பக்கத்தில் அவள் அந்த மாதிரி எல்லாம் பேசுவதை தாம் விரும்பவில்லை என்று காட்டிக்கொள்ளவும் ஆசைப்பட்டார். சுவாமி, ஏன் சிரிக்கிறீர்கள்? என் வார்த்தையின் அவநம்பிக்கையினால் சிரிக்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள். தேவி, நான் ஒருவன் 2 நீண்ட கைகளை வைத்துக் கொண்டு உயிரோடு இருக்கும் போது மலரின் இதழை போல் மென்மையான உன் கையினால் கத்தியை எப்படி எடுப்பாய் என்று எண்ணி சிரித்தேன். சுவாமி, தங்கள் கரங்களின் பெருமையையும் வலிமையையும் நான் அறிவேன். யானை துதிக்கையை போன்ற நீண்ட கைகள், இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போன்ற வலிமை உள்ள கைகள், போர்க்களத்தில் 1000 பகைவர்களை வெட்டி வீழ்த்திய கைகள், சோழ சக்கரவர்த்திகளின் தலையில் மணிமகுடத்தை வைத்து நிலைநாட்டி வரும் கைகள். ஆனாலும் அதையெல்லாம் இன்று நினைத்து பார்ப்பார் இல்லை. நேற்று பிறந்த பிள்ளைகள் தங்களை கிழடு என்று சொல்லி ஏளனம் செய்யும் காலம் வந்துவிட்டது. தாங்களோ மந்திரத்தால் கட்டுண்ட சர்ப்பராஜனை போல் சோழ குலத்தாரிடம் கொண்ட பக்திக்கு கட்டுப்பட்டு சும்மா இருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய கரங்கள் வளையல் அணிந்த மென்மையான கரங்கள் தான். ஆனாலும் வீராதி வீரராகிய தங்களை அக்னி சாட்சியாக கைப்பிடித்த காரணத்தினால் எனது கைகளுக்கும் சிறிது சக்தி ஏற்பட்டிருக்கிறது. என் கற்பை காத்துக் கொள்வதற்கும் என் கணவரின் மரியாதையை நிலைநாட்டுவதற்கும் அவசியம் ஏற்படுமானால் என் கைகளுக்கும் கத்தி எடுக்கும் வலிமை உண்டாகிவிடும். இதோ பாருங்கள் என்று நந்தினி கூறிவிட்டு மஞ்சத்துக்கு அடியில் இருந்த பெட்டியை வெளிப்புறமாக நகர்த்தினாள். பெட்டியை திறந்து அதன் மேற்புறத்தில் கிடந்த ஆடைகளை அப்புறப்படுத்தினாள். அடியில் தகதகவென்று பிரகாசித்து கொண்டிருந்த நீண்ட வாளை ஒரு கையினால் அலட்சியமாக எடுத்து தலைக்கு மேலே தூக்கி பிடித்தாள். பழுவேட்டரையர் அதை பார்த்த வண்ணமாக சிறிது நேரம் பிரமித்து போய் நின்றார். பின்னர், இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள் எத்தனை காலமாக இருக்கிறது? உன் ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதாக அல்லவா நினைத்தேன். நந்தினி வாளை பெட்டியில் திரும்ப வைத்துவிட்டு, ஆம், என் ஆடை ஆபரணங்களை இந்த பெட்டியில் தான் வைத்திருக்கிறேன். என் ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆபரணம் இந்த வாள். என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு உரியது. நந்தினி, நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் இதை நீ உபயோகப்படுத்துவதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. சுவாமி, அதனாலே தான் இந்த வாளை நான் வெளியில் எடுப்பதில்லை. ஈழ நாட்டிலிருந்து வேங்கி நாடு வரையில் சோழ ராஜ்யத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் தங்கள் தோல் வலிமையால் தங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? அல்லது பேதையாகிய என்னை தான் பாதுகாக்க முடியாதா? என்றாலும் முக்கியமான ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் தாங்கள் எப்போதும் என்னை கட்டி காத்து கொண்டிருக்க முடியாது. தங்களை பிரிந்திருக்கும் நேரங்களில் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆயத்தமா இருக்க வேண்டும் அல்லவா? தேவி, அதற்கு அவசியம் என்ன? இனி நான் உன்னை பிரிந்திருக்க போவதே இல்லை. சுவாமி, என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் வாருங்கள். நந்தினி, இது என்ன பிடிவாதம்? எதற்காக இந்த தடவை மட்டும் நான் உன்னை இங்கே விட்டுவிட்டு போக வேண்டும் என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவருடைய புருவங்கள் நெறிந்தன. சுவாமி, அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. என்னை நீங்கள் இப்போது தங்களுடன் அழைத்து போனால் இந்த மூடர்கள் மேலும் நம்மை குறித்து பரிகசித்து சிரிப்பார்கள். கிழவருக்கு இளையராணியிடம் அவ்வளவு நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதை நினைத்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்கிறது. மற்றொரு காரணம் இன்னும் முக்கியமானது. சம்புவரையரை தங்களுடைய சிநேகிதர் என்று இத்தனை காலமும் தாங்கள் சொல்லி வந்தீர்கள், நம்பியும் வந்தீர்கள். ஆனால் இளவரசர் வந்ததிலிருந்து அவருடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை கவனித்தீர்களா? தாங்கள் கவனிக்காவிட்டாலும் நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன். நந்தினி, நானும் அதை கவனித்துத்தான் வருகிறேன். அந்த மாறுதலுக்கு காரணம் என்னவாயிருக்கும் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாங்கள் கபடமற்ற உள்ளமுடையவர். ஆகையால் ஆச்சரியப்படுகிறீர்கள். எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை. மனிதர்களுடைய பேராசை இயல்புதான். சம்புவரையரின் மாறுதலுக்கு காரணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பெண்களை முகமெடுத்தே பார்ப்பதில்லை என்றும் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை என்றும் வதந்தியா இருந்தது. இங்கு அவர் வந்ததிலிருந்து அதற்கு நேர்மாறாக நடந்து வருவதை பார்த்திருப்பீர்கள். பெண்கள் இருக்கும் இடத்துக்கு அடிக்கடி வருகிறார், கொஞ்சி கொஞ்சி பேசுகிறார். இதற்கெல்லாம் காரணம் சம்புவரையர் மகள் மணிமேகலை மீது அவருடைய மனது சென்றிருப்பதுதான். மணிமேகலையை வேட்டையாடுவதற்கு அழைத்து போகலாமா என்று கூட கரிகாலர் கேட்டார் அல்லவா? இது சம்புவரையருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடுகளை எல்லாம் அவர் மறந்துவிட்டார். தம் அருமை மகள் தஞ்சாவூர் தங்க சிங்காதனத்தில் வீட்டிருக்க போவது பற்றி கனவு காண தொடங்கிவிட்டார். ஆமாம், நீ சொல்வது
தான் காரணமா இருக்க வேண்டும். சம்புவரையன் இத்தகைய நீச குணம் படைத்தவன் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. 2 மாதங்களுக்கு முன்பு தான் இதே மாளிகையில் மதுராந்தகரை தஞ்சை சிம்மாசனத்தில் ஏற்றி வைப்பதாக எல்லோரும் கூடி சபதம் செய்தோம். இப்படி பேச்சு தவறுகிறவனும் ஒரு மனிதனா என்று பழுவேட்டரையர் சீறினார். சுவாமி, அதனாலே தான் நான் தங்களுடன் வரவில்லை என்று சொல்கிறேன். தாங்கள் இல்லாத சமயத்தில் இவர்கள் இங்கே என்ன சதி செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வேன். ஏதேனும் இவர்கள் சூழ்ச்சி செய்தால் அதை பலிக்காமல் செய்ய வழி தேடுவேன். நந்தினி, இதிலே எல்லாம் நீ எதற்காக பிரவேசிக்க வேண்டும்? சுவாமி, கணவர் சிரத்தை கொண்டுள்ள காரியத்தில் மனைவிக்கும் சிரத்தை இருக்க வேண்டாமா? வாழ்க்கை துணைவி என்று பிறகு எதற்காக எங்களை சொல்கிறது? நந்தினி, என்ன இருந்தாலும் இந்த மூர்க்கர்களுக்கும் நீசர்களுக்கும் நடுவில் உன்னை துணையின்றி விட்டுவிட்டு நான் போகிறதா? அது எனக்கு சிறிதுமே சம்மதமா இல்லையே. சுவாமி, எனக்கு இங்கே துணை இல்லாமல் போகவில்லை. மணிமேகலை இருக்கிறாள். எனக்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். ஆம், அது உண்மைதான். நானும் கவனித்தேன். உன்னுடைய மோகனா சக்தி அவளை உன் அடிமையாக்கி இருக்கிறது. ஆனாலும் அது எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கும்? ஆதித்த கரிகாலன் சிங்காதனத்தில் ஏறி அந்த பெண்ணை சக்கரவர்த்தினியாக்கி கொள்ளப் போவதாக ஆசை காட்டினால் என்ன செய்வாய்? சுவாமி, அது விஷயத்தில் தங்களுக்கு சிறிதும் சந்தேகம் வேண்டியதில்லை. மணிமேகலை என் கருத்துக்கு மாறாக தேவலோகத்து இந்திராணி பதவியை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கரிகாலனை இந்த கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு வா என்று நான் சொன்னால் உடனே அவ்விதம் செய்துவிட்டு வருவாள். என்னுடைய மோகனா சக்தியை பற்றி அடிக்கடி தாங்களே சொல்வீர்கள் அல்லவா? அது மணிமேகலையை முழுவதும் ஆள்கொண்டிருக்கிறது. வேண்டுமானால் இப்போதே தங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றாள் நந்தினி. இதை கேட்ட பழுவேட்டரையரின் உடம்பு படபடத்தது. அந்த கிழவர் உதடுகள் துடிக்க, தொண்டை அடைக்க, நாக்கு தளதளக்க கூறினார். தேவி, உன்னுடைய சக்தியை நான் அறிவேன். ஆனால் கரிகாலன் விஷயத்தில் நீ அந்த மாதிரி எதுவும் பரீட்சை பார்க்க வேண்டாம். அவன் அறியா சிறுவன். ஏதோ தெரியாமல் உளறினான் என்பதை நாம் பெரிதுபடுத்த கூடாது. கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொள்ள இஷ்டப்பட்டால் நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம். ஐயா, நாம் தடை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே, அதை யார் தடை செய்ய முடியும்? மணிமேகலை என்னிடம் பிரியம் கொண்டவளா இருப்பது போல் நானும் அவளிடம் பாசம் வைத்திருக்கிறேன். என் கூட பிறந்த தங்கையை போல் அவளிடம் ஆசை கொண்டிருக்கிறேன். அற்ப ஆயுளில் சாக போகிறவனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்க நான் எப்படி இணங்குவேன் என்றாள் நந்தினி. அப்போது அவளுடைய பார்வை எங்கேயோ தூரத்தில் நடக்கும் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. பழுவேட்டரையர் இன்னும் அதிக பரபரப்பை அடைந்து கூறினார். நந்தினி, இது என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தியின் வேளக்கார படைக்கு நான் ஒரு சமயம் தலைவனா இருந்தேன். சக்கரவர்த்தியையும் அவருடைய சந்ததிகளையும் உயிரை கொடுத்தேனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்திருக்கிறேன். சுவாமி, அந்த சத்தியத்தை தாங்கள் மீற வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே. நந்தினி, உன்னால் கரிகாலனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தாலும் அந்த குற்றம் என்னையே சாரும். சிறு பிள்ளையின் பரிகாச பேச்சை பொறுக்காமல் கிழவன் படுபாதகம் செய்துவிட்டான் என்று உலகம் என்னை நிந்திக்கும். 6 தலைமுறையாக எங்கள் குலம் சோழர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எடுத்திருக்கும் நல்ல பெயர் நாசமாகும். சுவாமி, அப்படியானால் தாங்கள் இந்த ஊரை விட்டு உடனே போக வேண்டியது மிகவும் அவசியம் என்று நந்தினி மர்மம் நிறைந்த குரலில் கூறினாள். நந்தினி, எதனால் அவ்விதம் சொல்கிறாய் என்று பழுவேட்டரையர் கேட்டார். சுவாமி, தங்களிடம் எப்படி சொல்வதென்று தயங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. துர்கா பரமேஸ்வரி எனக்கு சில அபூர்வ சக்திகளை அளித்திருக்கிறாள். இது தங்களுக்கே தெரியும். சுந்தர சோழர் இளம் வயதில் பெண் தோஷத்துக்கு உள்ளானார் என்பதை நான் என் மந்திர சக்தியினால் அறிந்தேன். அதை தங்களுக்கும் நிரூபித்து காட்டினேன். அதே போல் ஆதித்த கரிகாலனுடைய இறுதி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இப்போது என் நக கண்ணினால் காண்கிறேன். அது தங்கள் கையினாலும் நேரப்போவதில்லை, என் கையினாலும் நேரப்போவதில்லை. ஆனால் யமனுடைய பாசக்கயிறு அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். காட்டிலே வேட்டையாட போன இடத்திலே அவனுக்கு இறுதி காலம் நேரலாம், அல்லது அரண்மனையில் படுத்திருக்கும் போதும் நேரலாம். புலி, கரடி முதலிய துஷ்டமிருகங்களினால் நேரலாம், அல்லது அவனுடைய சிநேகிதர்கள் விடும் அம்பு தவறி விழுந்தும் அவன் சாகலாம், அல்லது மென்மையான பெண்ணின் கரத்திலே பிடித்த கத்தியினால் குத்தப்பட்டும் அவனுக்கு மரணம் நேரலாம். ஆனால் அவனுடைய மரணம் தாங்கள் கைப்பிடித்து மணந்த என்னுடைய கரத்தினால் நேராது என்று தங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். சாலை ஓரத்திலே அனாதையாக நின்ற என்னை தாங்கள் உலகறிய மணந்து இளையராணி ஆக்கினீர்கள். அத்தகைய தங்களுக்கு என்னால் ஒரு பழியும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன். அதற்காகவே தாங்கள் இச்சமயம் இங்கு இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று வற்புறுத்தி சொல்கிறேன். தாங்கள் இங்கு இருக்கும் சமயம் கரிகாலனுக்கு என்ன விதமான விபத்து நேர்ந்தாலும் உலகத்தார் தங்களை அத்துடன் சம்பந்தப்படுத்துவார்கள். அருள்மொழிவர்மனை கடல் கொண்டதற்கு தங்கள் மீது பழி கூறவில்லையா? அந்த மாதிரி இதற்கும் தங்கள் மீது குற்றம் சாட்டுவார்கள். தங்களால் விபத்து நேர்ந்ததென்று சொல்லாவிட்டாலும் தாங்கள் ஏன் அதை தடுக்க
வரவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் தங்களுடைய வஜ்ராயுதம் போன்ற கரங்களாலும் கரிகாலனுக்கு வரப்போகும் விபத்தை தடுக்க முடியாது. ஆகையால் தாங்கள் உடனே போய்விட வேண்டும். என்னையும் தங்களுடன் அழைத்து கொண்டு போனால் அதை பற்றி வீண் சந்தேகம் ஏற்படும். முன்னதாக தெரிந்திருந்தபடியினால் என்னையும் அழைத்து கொண்டு போய்விட்டதாக சொல்வார்கள். ஆகையால் தாங்கள் மட்டுமே போக வேண்டும். என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கிருப்பேன். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா என்று நந்தினி கேட்டுவிட்டு தன் கரிய பெரிய விழிகளால் பழுவேட்டரையரின் நெஞ்சை ஊடுருவி பார்ப்பவள் போல பார்த்தாள். பாவம், அந்த வீர கிழவர் நந்தினியின் சொல் அம்பினால் பெரிதும் கலங்கி போயிருந்தார். அவளுடைய கண்ணம்புக்கு முன்னால் கதி கலங்கி பணிந்தார். இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் மூவேந்தர்களை தவிர சிற்றரசர்கள் 7 பேர் புகழ் பெற்று விளங்கினார்கள். அவர்களுக்கு வள்ளல்கள் என்ற பட்ட பெயரும் வழங்கி வந்தது. அந்த 7 பேரில் ஒருவன் கொல்லிமலையின் தலைவனான ஓரி என்பவன். இவன் வில்வித்தையில் இணையில்லாத வீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். இவன் தன் பெரிய வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை விட்டானாயின் அது ராமபிரானுடைய அம்பு 7 மரங்களை துளைத்தது போல் முதலில் ஒரு புலியை துளைத்து, பிறகு ஒரு மானை துளைத்து, பிறகு ஒரு பன்றியை துளைத்து, பின்னர் ஒரு முயலை துளைத்து விடுமா. இவ்வாறு புலவர்களால் அவனுடைய வில்வித்தை திறன் பாடப்பெற்றிருந்தது. அதிலிருந்து அவன் வல்வில் ஓரி என்று குறிப்பிடுவதும் வழக்கமாயிற்று. கொல்லிமலை வல்வில் ஓரியின் மீது அந்த நாளில் வலிமை பெற்ற வேந்தனாக விளங்கிய சேரன் கோபம் கொண்டான். அவனை தாக்குவதற்கு திருக்கோவலூர் தலைவன் மலையமான் திருமுடிக்காரியின் துணையை நாடினான். காரியின் வீரம் ஓரியின் வீரத்துக்கு குறைந்ததன்று. அத்துடன் மலையமான் காரிக்கு படைபலம் அதிகமா இருந்தது. மலையமான் கொல்லிமலை மீது படையெடுத்து சென்று வல்வில் ஓரியை கொன்று அவனுடைய மலைக்கோட்டையையும் ஒழித்து கட்டினான். அதே காலத்தில் கொல்லிமலையை அடுத்திருந்த நிலப்பகுதியில் அதியமான் நெடுமான் அஞ்சி என்னும் குறுநில மன்னன் அரசு புரிந்து வந்தான். வல்வில் ஓரியுடன் அவன் உறவு பூண்டவன். வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் காரியை அவன் பழிவாங்க விரும்பினான். தன்னால் மட்டும் அது முடியாது என்று எண்ணி சோழ மன்னனாகிய கிள்ளிவளவனின் உதவியை நாடினான். மலையமானின் வலிமை அதிகமாகி வருவது பற்றியும் அவன் சேரனோடு தோழமை கொண்டிருப்பது பற்றியும் கிள்ளிவளவனுக்கு கோபம் இருந்தது. எனவே சோழன் கிள்ளிவளவனுக்கு தகடூர் அதியமானும் சேர்ந்து திருக்கோவலூர் மலையமானை தாக்கினார்கள். மலையமான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் எய்தினான். மலையமானுடைய 2 இளம் புதல்வர்களை சோழ நாட்டு வீரர்கள் சிறைபிடித்து வந்தார்கள். மலையமானுடைய வம்சத்தையே அழித்துவிட வேண்டும் என்று கருதியிருந்த அதியமானும் கிள்ளிவளவனும் அந்த குழந்தைகளை பூமியில் கழுத்தளவு புதைத்து யானை காலால் இடறி கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். மலையமானுடைய வள்ளல் தன்மையை அறிந்து அதனால் பயனடைந்திருந்த புலவர் ஒருவர் அந்த சமயம் அங்கு வந்து சேர்ந்தார். மலையமானுடைய குழந்தைகளின் உயிருக்காக சோழ மன்னனிடம் மன்றாடினார். வேந்தே, அதோ பார், கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் முகங்களை பார். அந்த முகங்களில் தவழும் புன்னகையை பார். தங்களை காலால் இடறி கொல்ல போகிற யானையை பார்த்து அதன் துதிக்கை ஆடுவதை பார்த்து அந்த குழந்தைகள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணி சிரிக்கின்றன. இத்தகைய குற்றமற்ற குழந்தைகளையா கொல்ல போகிறாய்? அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? தகப்பன் செய்த குற்றத்துக்காக குழந்தைகளை தண்டிக்கலாமா என்று கேட்டார் புலவர். அதை கேட்ட சோழன் மனமாற்றம் அடைந்தான். தன் கட்டளையை உடனே மாற்றினான். குழந்தைகளை தரையிலிருந்து எடுக்க செய்தான். வயது வந்த பிறகு அவர்களில் மூத்த பிள்ளைக்கு திருக்கோவலூர் அரசையும் திரும்ப கொடுத்தான். அன்று முதல் நூற்றாண்டாக சோழ குலத்து மன்னர்களிடம் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தினர் நன்றியுடன் நட்புரிமை கொண்டிருந்தார்கள். அந்த உறவு சுந்தர சோழர் காலம் வரையில் நீடித்திருந்தது. மலையமான் மகளாகிய வானமா தேவியை சுந்தர சோழர் மணந்து பட்ட மகிழ்ச்சியாக கொண்டிருந்தார். கொல்லிமலை வல்வில் ஓரி தகடூர் அதியமான் இவர்களுடைய வம்சத்தினர் அழியப்பட்டனர். ஆயினும் அவர்களுடைய கிளை வம்சத்தில் தாங்கள் தோன்றியதாக கடம்பூர் சம்புவரையர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தாரிடம் கொண்டிருந்த பகைமையை சம்புவரையர்கள் மறக்கவில்லை. ஆகையால் மலையமானுடைய பேரப்பிள்ளை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும் சிற்றரசர்களை சிறிது மதிக்காமல் அவன் நடந்து கொண்ட விதமும் சம்புவரையர்களின் வெறுப்பு வளர்வதற்கு மேலும் காரணம் தந்தது. ஆகையால் கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனை தஞ்சை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்கும் முயற்சியில் சம்புவரையர்கள் ஊக்கமாக ஈடுபட்டார்கள். ஆனால் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளில் இருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடைந்தது. அவருடைய செல்வ புதல்வி ஆகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமா இருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்படுகின்றன. பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காதவன் என்றும் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததில் இருந்து அடிக்கடி பெண்கள் இருக்குமிடம் போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூடிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக
இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்று கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வ திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவன் ஆவான். இன்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்காக தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமை குமாரியின் ஏற்றத்துக்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மனம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னர் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே 2 மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண் மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிங்காதனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர் தான் பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடி பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டி இருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மனம் செய்து கொண்டால் அவள் தான் பட்ட மகிழ்ச்சியா இருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிங்காதனம் உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவது என்பது மிகவும் கடினமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமா இருப்பார்கள். மலையமானுடனும் கொடும்பாளூர் வேளானுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டி இருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையா இருக்கிறாள். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவது என்பது ஏற்கனவே முடிவான காரியம். அதை நிறைவேற்றுவதில் எவ்வித சிரமமும் ஏற்படாது. பழுவேட்டரையர்களின் பிடிவாதம் தான் பெரிய இடையூறா இருக்கும். அவர்களில் பெரிய கிழவனோ இளையராணியின் மோகத்தில் மூழ்கி கிடக்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானோ தெரியாது. இந்த கிழவனை நம்பி பெரும் அபாயகரமான காரியத்தில் எதற்காக தலையிட வேண்டும்? மதுராந்தகன் பக்கம் இருப்பதாக தாம் சபதம் செய்து கொடுத்திருப்பது என்னமோ உண்மைதான். அதனால் என்ன? சபதத்துக்கு பங்கம் செய்யாமலே காரியத்தை முடிக்க வழியில்லாமலா போகிறது? மதுராந்தகன் ஓர் அப்பாவி பிள்ளை என்பது தெரிந்த விஷயம்தான். அவனை கொண்டே எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று கூட சொல்லும்படி செய்து விடலாம். அல்லது அவனுடைய அன்னையின் சம்மதம் வேண்டும் என்று வற்புறுத்தினாலே போதும். இவ்வாறெல்லாம் சம்புவரையரின் உள்ளம் சிந்திக்க தொடங்கி இருந்தது. ஆகையால் பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போகும் யோசனையை அவர் உற்சாகமாக ஆதரித்தார். அவர் இல்லாத சமயத்தில் கரிகாலனுடன் ரகசியமாக பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்றும் பிறகு சமயம் போல் நடந்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். ஆகையால் பெரிய பழுவேட்டரையரை அவரே வேகப்படுத்தி பரிவாரங்களுடன் தஞ்சைக்கு அனுப்பி வைத்தார். பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையும் மற்ற அந்தப்புரத்து பெண்களையும் அனுப்புவதற்கு சம்புவரையர் சித்தமா இருந்தார். ஆனால் நடப்பதை எல்லாம் வேறு நோக்குடன் கவனித்து வந்த கந்தமாறன் அதை ஆட்சேபித்தான். கரிகாலன் மணிமேகலையிடம் காட்டிய சிரத்தையெல்லாம் நந்தினியை முன்னிட்டுத்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் கரிகாலன் மீது அவனுடைய வெறுப்பு வளர்ந்திருந்தது. இதையெல்லாம் தந்தையிடம் விலகி சொல்லவும் முடியவில்லை. ஆகையால் வேட்டையாடும் இடத்தில் பெண்களை கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்வது? இவர்கள் பத்திரமா இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் சரியா இருக்கும். மேலும் இது ஐப்பசி மாதம். எந்த நிமிஷத்திலும் பெருமழை தொடங்கலாம். ஏரிக்கரை காடெல்லாம் வெள்ளமாகிவிடும். பெண்கள் திண்டாடி போவார்கள் என்று சொன்னான். அதன் காரணமாக சம்புவரையரும் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார். ஆதித்த கரிகாலன் தன் தோழர்களாகிய பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் இவர்களையும் மற்ற வேட்டைக்காரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான். எல்லோரும் சென்ற பிறகு சம்புவரையர் மாளிகை வெறி சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து, ஆண்கள் வீட்டில் இருக்கும் போது நமக்கு தொல்லையாக தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள். அக்கா, நாம் கூட வேட்டைக்கு போயிருக்கலாம். எனக்கு வேட்டை பார்க்க பிரியம் அதிகம். என் தந்தையோடும் தமையனோடும் சில சமயம் போவதுண்டு. ஆனால் இன்றைக்கு என்னமோ கந்தமாறன் பிடிவாதமாக தடை செய்து விட்டான். ஒருவேளை உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்று அவ்விதம் தடை செய்தானோ என்னமோ என்றாள் மணிமேகலை. ஆமாம், எனக்கு வேட்டை அவ்வளவாக பிடிப்பதில்லை. ரத்தத்தை கண்டாலே எனக்கு திகிலா இருக்கும். ஆனால் கந்தமாறன் அதற்காக சொல்லவில்லை. உன்னையும் உன் வீட்டு விருந்தாளிகளில் ஒருவரையும் பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம் அவன் தடை செய்து விட்டான். மணிமேகலையின் கன்னங்களில் சுழிகள் காணப்பட்டன. சிறிது நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஆண்கள் எங்கேயாவது போய் தொலையட்டும் அக்கா. அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராடி மண்டபத்துக்கு போய் நீர் விளையாடி விட்டு வரலாம். வருகிறீர்களா என்று கேட்டாள். நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். வீரநாராயண ஏரியின் கீழ்ப்புறத்தில் பெரிய கரையும் அதில் 74 மடவாய்களும் உண்டு. ஏரியின் மேற்புறத்தில் அத்தகைய பெரிய கரை கிடையாது. ஏரி நீரின் ஆழம் சிறிது சிறிதாக குறைந்து வந்து ஏரிக்கரை அங்கே சமதரையாக அமைந்திருந்தது. இன்னும் மேற்கே அடர்ந்த காடுகள் மண்டி கிடந்தன. இவ்விதம் ஏரி நீர் குறைந்து சமதரையாகும் பிரதேசத்தில் ஆங்காங்கே சிறிய தீவுகள் காணப்பட்டன. தீவுகளில் மரங்களும் செடி கொடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன.
இருந்தன. அந்த தீவுகளில் ஒன்றின் கரையில் படித்துறையும் நீராழி மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே கடம்பூர் சம்புவரையரின் அந்தப்புறத்து பெண்கள் நீராடுவதற்காகவும் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவும் வருவது வழக்கம். அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமானால் 2 காத தூரம் ஏரியை சுற்றி கொண்டு வர வேண்டும். இதனாலும் சம்புவரையர் வீட்டு பெண்கள் குளிக்குமிடம் என்று தெரிந்திருந்தபடியாலும் அந்நிய மனிதர்கள் அங்கே வருவது கிடையாது. நந்தினியும் மணிமேகலையும் படகில் ஏறிக்கொண்டு அந்த தீவுக்கு இப்போது வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்த தெரிந்த 2 தோழிமார்கள் உடன் வந்தார்கள். சமையல் செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும் படகில் கொண்டு வந்தார்கள். நீராளி மண்டப படித்துறையை அடைந்ததும் தோழி பெண்கள் படகை விட்டிறங்கி மண்டபத்தில் சமையல் செய்ய தொடங்கினார்கள். நந்தினியும் மணிமேகலையும் சிறிது நேரம் படித்துறையில் உட்கார்ந்து வம்பு பேசி கொண்டிருந்தார்கள். மணிமேகலை இயற்கை மதியூகமுள்ள பெண், குறும்பில் பற்றுள்ளவள். அவள் பழுவேட்டரையர் பேசுவது போலவும் கரிகாலன், கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் ஆகியவர்கள் பேசுவது போலவும் நடித்து காட்டினாள். அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நந்தினி கலீரென்று சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் முழுவதும் மணிமேகலையிடம் இல்லை என்பதும் அவள் மனம் அவ்வப்போது ஏதோ ரகசிய சிந்தனையில் ஈடுபட்டது என்பதும் வெளியாகி வந்தது. திடீரென்று மணிமேகலை துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை, ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகி இருந்த கத்தியை எடுத்தாள். நந்தினியும் திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது.